எதந்தோ யோகின செய்வோம். யோகாபியாசனம் பண்ணி பிரயத்னப்பட்டோமானால் பஷ்யன்னி ஆத்மனி அவசியம், ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே இருக்க ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். ஹிருதயத்துக்குள்ளே எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும். இதந்தோப்பிய கிருதாத்மான தெய்வம் பஷ்யன் தச்சேதசா. பிரயத்னப்படுறான், ஆனால் எவ்வளோ பிரயத்னப்பட்டாலும் வரலையேன்னா அவன் இந்த அஜ்ஞானத்தில் இருக்கான்னு அர்த்தம். அதனால் அவனுக்கு தெரியுது ரொம்ப 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 கஷ்டம். இதந்தோப்பி அகிருதாத்மானா நயனம் பஷ்யந்தி அச்சேதசா. அதனால் மனசு சரியில்லை அவனுக்குனால ஒன்றையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. மனசு கண்ட்ரோலாக இருந்தால் தான் எல்லாம் புரிஞ்சு முடியாது. மனசே கண்ட்ரோல் இல்லைன்னா வேறு என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணால் மனசு கண்ட்ரோல் ஆகும். மனசு கண்ட்ரோல் ஆச்சுன்னா இந்திரியங்கள் நம்ம வசத்தை இழுத்துரும். அப்புறம் அவனுக்கு கண்ணு காது போய் பார்க்க போகாது. அதனால் இந்திரியங்களை முதல்ல அடக்கி அது மூலமாக மனஸ்முகமாக அந்த இந்திரியங்கள்லாம் திருப்பி மனசையும் அடக்கியாச்சுன்னா அப்போ அந்த ஞான நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் யோக சாதனம் பண்ணுறதுக்கு, ஞான சாதனம் பண்ணுறதுக்கு வழிமுறைகள். அது இல்லாத வரைக்கும் திருப்பி குழம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஆதித்ய கதம் தேஜா ஜெகத் பாசேதே அகிலம் எச் சந்திரமசி எச்சாக்னு வித்தி மாமகம். சூரியன் ஒளி விடுறான், சந்திரன் ஒளி விடுறான். இந்த ஒளியெல்லாம் இங்கேருந்து வந்ததுன்னா ஜெகத்து முழுக்கவே எப்படி பிரகாசம் இருக்குன்னா எங்கிட்டேருந்து தான் இந்த பிரகாசம் வந்தது. எச்சந்திரமசி எச்சாக்னு தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன்கிட்ட ஒளி, அக்னியில் ஒளி, சந்திரன்கிட்ட ஒளி, நட்சத்திரத்தில் ஒளி, எங்கெல்லாம் உலகத்தில் பிரகாசங்கள்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் எங்கேயே வந்தது. தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய டால் தான் அதெல்லாமே தவிர ஆத்மஸ்வரூபனுடைய ஒளி கூட கிடையாது. அதனுடைய டால் தான், அதனுடைய பிரகாசம் தான், அதனுடைய ஒளி போல் உள்ள உலகத்தினால தான் இவ்வளவு நடந்துருக்கு. இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால் மாம் ஆவிஷ்ய பூதானி தாரயாம் யகம் ஓஜசா புஷ்ணாசி ஓஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகா. அதனால் காம் ஆவிஷ்ய பூதானி, இந்த பிருத்திவியில் நாம் உட்கார்ந்துண்டு தாரயாம் யகம் ஓஜசா, நல்ல இந்திரியங்கள்லாம் அடைக்கிண்டு மனசெல்லாம் அடைக்கிண்டு ஓஜஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். புஷ்ணானி சோஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகா. இந்த பிருத்திவியில் என்னென்ன உண்டாகிறதோ இத்தனைக்கும் காரணம் என்ன? என்னுடைய தேஜஸ் லேசத்துக்கு லேசம் இத்துருண்டு லேசம் பாட. அதனால தான் இந்த உலகத்தில் இத்தனையுமே நடந்துட்டுருக்கு. இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா பிராணாயாம சமாயுக்தா பசாமின்னம் சதுர்விதம். சாப்பிட்றோம், நிறையா சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், பழங்களை சாப்பிட்றோம், அன்னங்களை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் எப்படி ஜீரணமாக இருக்குது? நான் தான் உள்ளுக்குள்ளேருந்து ஜாட்டராக்னி ஸ்வரூபமாக வைஸ்வான ஸ்வரூபமாக நான் தான் உள்ளுக்குள்ளேருந்து ஜீரணமாக்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா. யாருக்கிட்ட சரீரங்கள்லாம் இருக்கோ, யாரெல்லாம் சாப்பிட்றாளோ, இதெல்லாம் சாப்பிட்றாளோ இத்தனையும் ஜீரணமாக்கக்கூடிய சக்தி யாருக்கு? ஜட சரீரத்துக்கு ஒன்றும் கிடையாது. செத்து போன வயலில் போட்டு போக ஜீரணமாகுமா? ஆகாது. உயிரோடு இருக்கும்போது தான் அந்த ஜீரணமாகறதுக்கு இருக்குது. அந்த சக்தி எங்கே இருக்குது? என்னுடைய சக்தியாக தான் உள்ளுக்குள்ளேருந்து ஜீரணத்தை ஆக்கிறது, எல்லாமே ஆக்கிறது. பிராணாபான சமாயுக்தா பச்சாமின்னம் சதுர்விதம். பிராணன், அபானம், சமானம், வியானம், உதாரணம் சொல்லி பஞ்ச பிராணம் மூலமாக வைஸ்வானராக்னி மூலமாக நான் தான் இது எல்லாத்தையும் ஜீரணமாக்கி உடம்பெல்லாம் சுஸ்தமாக்குறவன் நான் தான். சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்தஸ்மிருதி ஜானமபோகனஞ்ச வேதஸ்ய சர்வைஹி அகமே வேத்யா வேதாந்த வேத விதேசாகம். அதனால் எல்லா இடத்துலையும் இருக்க யார்? நான் தான். சர்வசச்ச அகம். எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற ஈகோ இல்லை, ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். ஹிருதி சன்னிவிஷ்டா, ஹிருதயத்துக்குள்ளேயே அவர் தான் உட்கார்ந்துருக்கார். மத்தா ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச. எங்கிட்டேருந்தால் ஞானம், நினைப்பு, பேச்சு, கண்ணு, காது, மூக்கு பார்க்குறது எத்தனையும் இருக்குது. வேதேஷ சர்வீகி அகமே வேத்யா. எத்தனை வேதங்கள் இருக்கோ எல்லா வேதத்திலும் சொல்லப்படுறவன் யார்? நான் தான். ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா வேதத்தையும் சொல்லப்படுறவன். வேதாந்த கிருத்து உபனிஷத்து சொல்லப்பட்ட வஸ்து எது? நான் தான். வேத விதேவச்ச அகம். அதனால் உபனிஷத்து சொல்லப்பட்டவன், வேத வித்தினால் சொல்லப்பட்டவன் ஆத்மஸ்வரூபம் தான். இத்தனையுமா இருக்கேன்னு தெரிஞ்சு நீ தெரிஞ்சுக்கோ. வேத விதேவச்ச அகம். துவாவிமோ புருஷோலேக்க க்ஷரஷ்ச அக்ஷரேவச்ச அக்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே. அதனால் இந்த உலகத்திலேயே 2 பேர் இருக்கா. ஒன்று
க்ஷரம், இன்னொன்று அக்ஷரம். க்ஷரம்னா என்ன? அழியக்கூடியது. க்ஷரத்தேதி க்ஷரஹ, அழியக்கூடிய பிரபஞ்சம், உலகம். 14 உலகமும் க்ஷரம், அழியக்கூடிய வஸ்து. அக்ஷரம் கூடஸ்த புருஷனாக யார் உட்காந்துருக்கணும், எல்லாத்துக்கும் காரணமாக யார் உட்காந்துருக்கணும், அவன் அக்ஷரன். துவவிமோ புருஷோ லோகே க்ஷரச்ச அக்ஷரையே வச்ச க்ஷரஹா சர்வாணி பூதானி, 14 உலகத்தில் உள்ள அத்தனை உயிர் ராசிகளும் ஜீவராசிகளும் அத்தனையும் சேர்ந்து கூடஸ்தா அக்ஷர உச்சதே. உத்தம புருஷஸ்து அந்யா, கூடஸ்த புருஷன்னா சாட்சியாக இருக்கான்னு அர்த்தம். எல்லா வஸ்துக்களும் சரியான முறையில் போயின்னு இருக்கா, காரியங்கள் நடந்துட்டுருக்கான்னு அவித்யா திசையில் பார்க்குறவன் யாரோ அவன் கூடஸ்தன். ஞான திசையில் பார்க்குறவன் கிடையாது. ஞான திசையில் பார்க்குறவன் கிடையாது, பார்க்காதவன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது ஒரே ஞானமாக தான் இருக்கும். பார்க்குறோன்னா அப்புறம் 2வது வஸ்து ஆகிடுமே. ஒரு வஸ்து இருக்குது, நான் பார்க்குறேன், நான் மொத்தம் 3 வஸ்து ஆகிடும். அதனால் அப்படி கிடையாது. அவர் ஆத்மஸ்வரூபத்தினுடைய அம்சத்தினுடைய அம்சமாகத்தான் இந்த எல்லாமே இங்கே நடக்கிறது. அதனால் கூடஸ்தன்னா சாட்சி, கூடஸ்த சாட்சி அப்படின்னு சொல்லுவாள் சாஸ்திரங்கள்லாம். அதாவது சிருஷ்டி ஆகிருக்கு, சிருஷ்டி ஆகாத ஆத்மாவிற்கு 2க்கும் மத்தியில் இருந்துக்கிட்டு இந்த உலகம் எப்படி படைக்கப்படுறது, எப்படிலாம் வந்துட்டுருக்குங்கிறது சாமி பார்க்குறது தான் கூடஸ்த சாட்சி பேர். அந்த கூடஸ்த சாட்சி வரைக்கும் அழிஞ்சு போயிடும். ஞானம் ஒன்று வந்துவிடுத்துனா கூடஸ்த சாட்சி வரைக்கும் அழிஞ்சு போயிடும். எது அழியாது? ஆத்மா ஒன்று தான் அழியாமல் இருக்கும். உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மே துதாகிரதா. அதனால் 2ஐயும் தவிர, ஜீவனையும் தவிர, சாட்சியும் தவிர மேலே இருக்கும் யாருன்னா அவன் தான் பரமாத்மா, பரம் ஆத்மா. இப்போ பரமாத்மா, ஜீவாத்மா, கூடஸ்தெல்லாம் இருக்கான்னா 3 பேருமே கிடையாது. ஆத்மா ஒருத்தர் தான் இருக்கான். இந்த ஜீவன் சொல்கிறதுனாலையும் கூடஸ்த புருஷன் சொல்கிறதுனாலையும் அவர் பரமாத்மான்னு சொல்கிறமே தவிர இல்லைன்னா என்னாச்சுன்னா ஆத்மா ஒன்றே ஒன்று தான். அந்த ஆத்மா எங்கே இருக்குது? எங்கேயோ ஆகாசத்தில் இருக்குது, மேலே இருக்குன்னா கை காமிக்கிறோம் நம்ம. ஆகாசங்கிறன்னா என்ன சொல்கிறான்? மேலே கொண்டு காமிப்பான் குழந்தைகள்லாம். நட்சத்திரங்கிறன்னா ஆகாசம் கொண்டு மேலே கொண்டு காமிப்பான். ஆனால் அது மேலே மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்குது. எங்கே உலகம் முழுக்க நிறைஞ்சவளு எது? ஸ்பேஸ், இடைவெளி. இங்கேயும் இருக்குது, நம்ம உட்காந்துக்கிட்டதே இருக்குது, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத உள்ளது ஆசமந்தாத்து காஷிதேதி ஆகாஷான்னு பரமாத்மாவுக்கு பேர். இதுக்கு அவகாஷான்னு பேர், இடைவெளின்னு பேர். இந்த பஞ்சபூத ஆகாசத்துக்கு இடைவெளின்னு பேர். பரமாத்மா ஆகாசத்துக்கு ஆசமந்தாத்து, எல்லா இடத்துலையும் நிறைஞ்ச சுரூபமாக இருக்கோ, எது பிரகாஷ சுரூபமாக இருக்கோ அது பரமாத்மா ஆகாசம் பேர். அதனால் இது 2ஐயும் நம்ம சொல்கிறதுனால, ஜீவன் கூட சாட்சின்னு சொல்கிறதுனால அவனை பரமாத்மான்னு சொல்கிறோம். இல்லைன்னு என்னாச்சு? எப்போ ஞானம் வந்தோ அப்போ ஜீவனுக்கு ஜீவத்துவம் இருக்காது, கூடஸ்த சாட்சி இருக்க மாட்டான், ஒத்துருக்க மாட்டான். அப்போ பரமாத்மா பேச முடியாது, ஆத்மான்னு தான் பேசலாம். அதனால் ஆத்மாங்கிறது ஒன்று தான். இந்த 2ஐ சொல்லி ஞாபகப்படுத்துறதுனால, ஜீவாத்மா கூட சாட்சின்னு சொல்கிறதுனால அவனை பரமாத்மான்னு பேர சொல்கிறோம். நிஜமாக பரமாத்மாவும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது, கூடஸ்த சாட்சி கிடையாது. ஆத்மா ஒருத்தரே ஒருத்தர் தான். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே துதாகிருதா யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யா ஈஸ்வரா. இந்த உலகத்தை எல்லாம் படைச்சி காத்து அழிச்சுட்டு இருக்கவெல்லாம் யார்? ஈஸ்வரன் பேர். அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சமாகத்தான் ஈஸ்வரன் வந்து சேர்ந்தார். நெத் சௌக்கியாம்புதி லேசதீமே சக்கராதியோ நிர்மிதா சொன்ன மாதிரி இவரும் ஈஸ்வரனும் அந்த மாதிரி சிருஷ்டி சம்ஹார காரணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக இருக்கிற யாரோ ஒரு ஈஸ்வரன். யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதிச்ச உத்தம அதோஸ்மி லோக வேதேச்ச பிரசித்த புருஷோத்தம. ஆகியனால அழியக்கூடிய இந்த உலகத்தையும் விட்டும் அழியாதான எந்த அக்ஷரஸ்வரூபம் இருக்கோ, சாட்சி ஸ்வரூபம், அதையும் விட்டுட்டு யஸ்மாட்சரம் அதீதோகம் அக்ஷராதிச்ச உத்தம. அழியாத எந்த ஸ்வரூபம் இருக்கோ, சாட்சி ஸ்வரூபம், அதுக்கும் மேலேயும் உள்ள எந்த ஸ்வரூபம் இருக்கோ அதுதான் நான். அதோஸ்மி லோகையே வேதேச்ச பிரசித்த புருஷோத்தம. அதனால் வேதங்கள்லேயும் சரி, சாஸ்திரங்கள்லேயும் சரி, உலகாயத்துலேயும் சரி, இது ஆத்மா ஆத்மான்னு பேசப்படுறோம் அந்த ஸ்வரூபமாக இருக்கும் யார்? நான் தான். அதனால் வேதத்துலேயும் புராணத்துலேயும் இதிகாசத்துலேயும் உலக வாழ்க்கையிலையும் பாடங்கள் படிக்கும்போது படித்த ஒருபாடு ஞானம் வரத்துக்கு எல்லாத்துக்கும் சாதனை பண்ணி சொல்லும்போதுலாம் இந்த ஆத்மஸ்வரூபம் எங்கிட்ட இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் இத்தனையும் வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் காமிச்சுன்னு இருக்கு. யோ மாம் ஏவம் அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித்பஷதி சர்வபாவேன பாரத. இப்படி யார் ஒருத்தன் என்னுடைய சொரூபத்தை, உண்மையான ஒரு சொரூபத்தை நிஜமாக தெரிஞ்சு கொள்கிறானோ அவன் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. யோ மாம் ஏவம் அசம்மூடா. யார் ஒருத்தன் எப்படிப்பட்டோம்? மூடனாக இல்லாமல், புத்திசக்தி இல்லாமல்,
குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்துக்கிட்டு ஞானத்தை ஒருத்தன் அடையிறானோ, ஞானாதி புருஷோத்தம் என்னுடைய சுரூபத்தை யார் அறிந்து கொள்கிறானோ சர்வவித் பஜதி, அவன் எல்லாத்தினாலையும் பூஜித்தவனாக ஆவான். மாம் சர்வபாவேன பாரதா. ஏன்னா அவன் என் சுரூபம் ஆகிடுறான் இல்லையா, எல்லா சுரூபமாகவும் என் சுரூபமாகவும் ஆகிடுறதுனால அவன் பூஜைக்கு தகுந்ததை தவிர வெய்ய தகுந்தவன் இல்லை, ஒன்றும் பண்ணுறவன் இல்லை. அவனை தான் எல்லாரும் பூஜை பண்ணி ஞானி ஞானி ஞானின்னு கொண்டாடின்னு இருப்பான். அவனை தான் இது குஹ்யதமம் சாஸ்திரம். இது மாதிரி ரகசியமான சாஸ்திரம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அபூர்வமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். இதை முக்தம் மயானக, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்காக நான் சொன்னேன். ஏதத் புத்வா புத்திமான் சாத், இது அறிஞ்சிக்கிறவன்லாம் யார் ஒருத்தர் பண்ணால் புத்திமானாக அவன் ஆகிடுவான். முட்டாளுக்கு இந்த கதையை சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அவன் புரிஞ்சுட்டான்னா இவனை காட்டிலும் புத்திமான் யாரும் இருக்க முடியாது. கிருதகர்த்திஷ்ட பாரத, அது மாத்திரம் இல்லை, அவன் பிறந்ததின் பயனை அடைந்தவனாக ஆகிறான். பாக்கியெல்லாம் கிருதக்னா, செய்தன்றி மறந்தவன். இந்த ஞானி செய்தன்றி செய்தவன். யார் நம்மளை பிறக்க வச்சு எல்லாம் பண்ணாரோ அவருக்கு நன்றியோடு கூடியவனாக இருக்கிறதுனால இவன் கிருத்தியன். மற்றவன்லாம் கிருதக்ரன். செய்ய செய்யாமல் இருந்ததுனால அவன்லாம் மகாபாபி ஆகிடுறான். இவன் செஞ்சதெல்லாம் செய்ய வேண்டியதுனால செஞ்சு அந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு ஆத்மஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் வந்துட்டான்னா இவன் மாதிரி கிருத்தியன் யாரும் கிடையாது, செய்ய வேண்டிய செஞ்சவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் புரியும்படியாக தெளிவாக வேதவியாசர் சொல்ல, விக்னேஸ்வர பெருமான் எழுத, கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, அதை வேதவியாசர் புரிஞ்சுக்கிட்டு அது விக்னேஸ்வரன் எழுதி வச்சது தான் இந்த பகவத்கீதை என்பது. இதுவரைக்கும் ஓரளவு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டார். இனிமேல் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் வேணும், என்னென்ன நல்ல குணத்தினால நாம் நல்ல பாதையை அடைய முடியும், என்னென்ன தீய குணங்கிறதுனால நம்மளால் வர முடியாது, நல்வழி பாதைக்கே வர முடியாது என்பதை பிரித்து தெரிஞ்சு கொண்டால் தான் நமக்கு முயற்சி செய்ய முடியும். அதனால் முதல் நல்ல குணங்கள் எதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறத சொல்லிவிட்டு, அதை பிறகு தீய குணங்கள் சொல்லிவிட்டு, இதனால் வரக்கூடிய நல்ல பலன் என்ன, அதனால் வரக்கூடிய நல்ல பலன் என்ன என்பதெல்லாம் சொல்லி நம்ம நல்வழி பாதைக்கு சாதனைகளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணுங்கிறதுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் வேணுங்கிறதெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அபயம் சத்வசம்சுத்தி. முதல் எதையும் கேட்டு பயப்படக்கூடாது. தித்திய வஸ்து இல்லைன்னு சொல்லுவதுக்காக பயப்படுவானே, ரெண்டாவது வஸ்து எனக்கு அப்புறம் பயப்படுவானே அது. அதனால் அபயம், முதல்ல பயப்படாத ஒரு நல்ல தைரியமான ஒரு நிலை வேணும். அந்த நிலை இருந்தால் தான் இந்த வழிக்கே ஞான வழிக்கே பிரவேசம் பண்ண முடியும். பயந்துட்டே உட்கார்ந்தோன்னா ஞான வழிக்கு வர முடியாது. அதனால் இரண்டாவது வஸ்து இல்லை, எல்லாம் பொய் தான், மாயை தான், அவித்து தாங்கிற தீர்மானம் பண்ணிட்டு பயமில்லாத ஒரு நிலையை மனசுக்கு கொண்டு வரணும். அந்த மனோநிலை தான் மனுஷனையே நல்வழிப்படுத்துறது. அபயம் சத்வசம்சுத்தி. சத்வன்னா அந்த கரணம் மனசு புத்தி. இந்த மனசு புத்தி இது எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். எந்த குழப்பமும் அதில் வரக்கூடாது, ஆலோசனை வரக்கூடாது, சிந்தனையே வரக்கூடாது. ஆத்மஸ்வரூபத்தோடு வேறு சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. சத்வசம்சுத்தி. ஞான யோக வியவஸ்தி. ஞான யோகத்திலேயே நம்முடைய மனசு புத்தி ஸ்திரமாக இருக்க முடியாது பார்த்துக்கணும். தானம், எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ தூரம் தானம் நிறையா பண்ணணும். தமஹா, அடக்கம் ரொம்ப முக்கியமானது. யஜ்ஞச்ச, யாக யஜ்ஞங்கள்லாம் சாதனைகளுக்காக பண்ணணும். சுவாத்தியாய ஸ்தப ஆர்ஜவம், தினந்தோறும் நமக்கு எந்த வேதத்தில் சொல்லியிருக்கோ அதுபடி கேட்டு நடக்கணும். தபஸ் பண்ணணும். ஆர்ஜவம், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான், நல்ல குணங்கள் இருந்தால் தான் நமக்கு வர முடியும். அஹிம்சா, எந்த உயிரையும் கொல்லணும்னு ஆசையை நமக்கு வரக்கூடாது. அஹிம்சையை அடிப்படையாக வைத்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறது அந்த வழிக்கு போக முடியும். ஹிம்சை பண்ணி மதியம் மந்தத்தையும் மாம்சத்தையும் மீனையும் மாலையும் மாம்சத்தையும் சாப்பிட்டு இருந்தால் எங்கேருந்து புத்தி வரும்? அந்த மாதிரி கெட்ட புத்தி தான் வரும் நமக்கு. அதனால் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் கண்டிச்சிருக்காளோ அதை ஒன்றையும் சாப்பிடக்கூடாது. நம்ம எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோ அதை தான் சாப்பிடணும். அதனால் ஹிம்சை பண்ணி எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால எந்த உயிரினத்தையும் ஹிம்சைப்படுறதுங்கிறது கூடவே கூடாது. இப்போ நாமே தினப்படி சாப்பிடும்போதே நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ ஒரு 5 நிமிஷம் பாவம் பண்ணுறோம். அதாவது செடி கொடிகள்லாம் கரிகாயெல்லாம் கூட உயிரினம் தான். அதை எடுத்து நம்ம வேக வச்சு சூடு பண்ணி தண்ணியில் ஊற்றி சூடு பண்ணி வேக வச்சு எல்லாம் பண்ணி சில விஷயத்தை அரைச்சி எல்லாம் பண்ணி இப்படி 2 நிமிஷம் பண்ணுறோம். இதுக்கு பிராயசித்தமாகத்தான்
வைஷ்ணதேவம் பண்ணி அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கணும்னு வைஷ்ணதேவத்தை பண்ணி எல்லா பிராணிகளும் போட்டுட்டு அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லி வச்சான். அதனால் வைஷ்ணதேவ கர்மா ஒருத்தன் யார் பண்ணுறானோ அவன் தினப்படி பண்ணுற ஹிம்சை, சாப்பாட்டுக்குள்ள ஹிம்சை இருக்குமே, அந்த ஹிம்சையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு நல்வழி பாதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தான் வைஷ்ணதேவத்தை வச்சான். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாததுனால சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்றோம். சுவாமி நைவேத்தியம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி இவ்வளோ இருக்கா அப்படி இருக்கா அப்படி பார்த்து அவருடைய பிரசாதமாக நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வைஷ்ணதேவம் உத்தமம், அல்லது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதா பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படியே ஹோட்டல் நிற்கிறது, நின்றுட்டே சாப்பிட்றது, உட்காந்தே சாப்பிட்றது, தண்ணி ஊட்டிக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாம் ஒரு இடத்துல நைவேத்தியம் பண்ணி நைவேத்திய பிரசாதமாக சாப்பிடணும். தவிர நைவேத்தியம் இல்லாத பிரசாதத்தை சாப்பிடவே கூடாது. அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா. கோபங்கிறதே வரக்கூடாது. கோபம் வந்தால் எல்லாத்துக்கும் இது. கோபம் வந்தால் என்ன ஆகுன்னா எல்லாத்தையும் எரிச்சிருவோம். காமேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா. காமக்குறம் ரெண்டும் ரஜோகுணத்தினால வந்தது. காமம் மேலே 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 வளரும். காமையவே குரோதரூபேன பரிணமத்தை. ஆசைப்படுறோம், கிடைக்கிறனா நமக்கு அது மேலே கோபம் வந்துடும். அதனால் ஆசையும் படக்கூடாது, கோபமும் நமக்கு வரக்கூடாது. கோபம் மாரி உலகத்தில் தீயதான்னு ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. அவ்வளோ மோசமானது கோபம். கோபத்தை யார் அடைக்கிறானோ அவனே நல்ல ஞானி மாதிரி ஆகிடுவான். அக்ரோதா, தியாகா. இது கிடைச்சாலும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுடணும். தியாகா, சாந்தி, அமைதியாக இருக்கிறது பழக்கம் பண்ணிக்கணும். பேசணும். கோழி சொல்கிறது இங்கே நடக்குது, அங்கே சொல்கிறது, அங்கே நடக்குது, இங்கே சொல்கிறது, கோழி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுமாரி மோசமான ஒரு நிலையே கிடையாது. பைசனம் மாரி கோழி சொல்கிற மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ மோசமானது. அதனால் கோழி சொல்கிற பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. தயா, எந்த உயிரினத்துலேயும் நமக்கு ஒரு தயா வரணும். எதையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. எந்த உயிரினை பார்த்தா அதுக்கிட்ட ஒரு தயை வந்து நம்ம அதுக்கு தான் ஆகாரம் கொடுக்குமே தவிர அதுக்கு ஹிம்சை பண்ணவே கூடாது.